வெல்கம் டு our சேனல். இன்னைக்கு வந்து சண்டேனாலே நான்வெஜ் ஸ்பெஷல் தான். பட் ஸ்டில் வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து ஏதாச்சும் காரசாரமாக ஒரு மாதிரி டேங்கியாக சாப்பிட்லான்னு ஆசைப்பட்டோம். அதனால வந்து நான் பாஸ்தா ரெசிபி பண்ணியிருக்கேன். அது வந்து ரொம்ப குட்டி பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் கொஞ்சம் ஹெல்தியும் கூட. என்னதான் மைதா பாஸ்தா போட்டாலும் அதில் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் மசாலாஸ் ஆட் பண்ணி பண்ணியிருக்கோம். இந்த ரெசிபி வந்து மஸ்ட் ட்ரை ரெசிபி. ஓகே கைஸ், நம்ம வந்து இந்த பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அதோட ப்ரிப்ரேஷன் மெத்தட் எல்லாம் பார்த்து நம்ம கற்றுக்கலாம். லாஸ்ட்டில் வந்து நம்ம பாஸ்தாவை டேஸ்ட் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லலாம். நவ் லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. இன்றைக்கி நான் 4 சர்விங்ஸ்க்கான பாஸ்தா எடுத்திருக்கேன். இந்த பாஸ்தா குக் பண்ண ஒரு குண்டாவில் வாட்டரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ராக் சால்ட் அதாவது கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த வாட்டர் கொஞ்சம் பாயில் ஆன உடனே அந்த 300 கிராம்ஸ் ஆஃப் பாஸ்தா ஆட் பண்ணிக்கோங்க. பாஸ்தா குக்காக எனக்கு 8 to 9 மினிட்ஸ் ஆச்சு. பாஸ்தா குக்கான உடனே நம்ம வந்து ஒரு கொஞ்சமாக கோல்டு வாட்டரில் வந்து வாஷ் பண்ணி சைடில் வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு பேன் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆன உடனே 2 மீடியம் சைஸ் ஆனியனை நான் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் வந்து கேரட், கேபேஜ், கேப்சிகம் வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். இதில் முதல்ல 150 கிராம்ஸ் ஆஃப் கேபேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 100 கிராம்ஸ் ஆஃப் கேப்சிகம், அது கூட 4 வந்து நறுக்கி வச்ச சில்லிஸ், க்ரீன் சில்லிஸ் எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கேபேஜும் கேப்சிகமும் கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே நம்ம வந்து 150 கிராம்ஸ் ஆஃப் கேரட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 3 வெஜிடபிள்ஸுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை குக் பண்ண ஒரு 4 to 5 மினிட்ஸ் நம்ம வந்து மூடி போட்டு வச்சிடலாம். குக் ஆன உடனே நம்ம வந்து ஒரு 3 டொமேட்டோஸை ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது கூட வந்து ஒரு மேஜிக் இன்க்ரீடியண்ட் அதாவது மேஜிக் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன், 1 டீஸ்பூன். இது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ டமேட்டோஸும் சேர்த்து வெஜிடபிள் மொத்தம் வந்து நல்லா குக்காக ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ளேவருக்காக. காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ சாஸஸ் ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் ஆஃப் பாஸ்தா சாஸ், இது வந்து ஆப்ஷனல் தான். 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் டொமேட்டோ சாஸ், இது மூணுமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 300 கிராம்ஸ் ஆஃப் குக்ட் பாஸ்தா அதாவது வேக வச்ச பாஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 டீஸ்பூன் ஆஃப் மேகி மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க, பாஸ்தாக்கும் எல்லாம் படுற மாதிரி. அவ்வளோதாங்க, நம்ம சுவையான பாஸ்தா ரெடி. இப்போ ஹேம்ஸுக்கு கொடுத்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். வாவ், டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குது கைஸ். நம்ம ஒரு பாஸ்தா கூட செஞ்சுருந்தா இவ்வளோ டேஸ்ட் வந்துருக்காது. நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட் என்ன போட்டோம்னா, ஸோ அந்த மேகிஸ் வந்து மேஜிக் மசாலா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது கேப்சிகம் ஆகட்டும், கேரட் ஆகட்டும்,
இதெல்லாம் நம்ம போட்டு பண்ணுற வாசி ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும் இந்த ரெசிபி. சின்ன பசங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் இது. நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஜாஸ்தி போட்டு ஸோ பாஸ்தா கம்மி கூட போட்டுட்டு நம்ம வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸோ உங்களுக்கு வேறு எதனா புது ரெசிபிஸ் உங்களுக்கு நாங்கள் அப்லோட் பண்ணணும்னு நினச்சா அது வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் பிடிச்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே guys, see you next video. Bye bye.